நமசிவாய. சுக்கிர பயிற்சி, அதாவது சுக்கிரன் வந்து இன்று 7ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதியும் வரை இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா கும்பராசிக்கு வந்து 7ஆம் தேதி என்று காலை 10:55க்கு பயிற்சி ஆகிறார்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அதிலேயே தான் இருப்பார், கும்பத்திலே தான் இருப்பார். அதாவது சனியுடனும் சூரியனுடனும் இருப்பார். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 16ஆம் தேதி செவ்வாயும் சேருகிறது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பலன்களை பார்க்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், அதே போல் வந்து சனியுடன் உண்டான ஒரு சேர்க்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு செவ்வாயுடைய பயிற்சியும் சேர்ந்தால் எந்த மாதிரியான ஒரு நிலை வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்பொழுது வந்து வரக்கூடிய அந்த ஒரு செவ்வாய் சனி பயிற்சி அப்படின்ற மாதிரி செவ்வாய் சனி இரண்டு பேரும் வந்து இணைவது அப்படின்ற மாதிரி அந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயமாக இருக்காது ஒரு சில ராசிகளுக்கு. அது மாதிரியான என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும், எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வரக்கூடிய ஒரு 15ஆம் தேதிக்குள்ளேயே வந்து தனித்தனியான ஒரு ராசி பலன் பதிவாக வெளிவரும்னு வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய ஒரு மார்ச் மாதமும் சரி, ஏப்ரல் மாதமும் சரி, மார்ச் மாதம் சந்திர கிரகணமும், ஏப்ரல் மாதம் வந்து சூரிய கிரகணமும் இருக்கிறதாக வந்து பலரும் வந்து வெளிவரலாம். இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. சந்திர கிரகணத்துக்கு வந்து இந்த ராசிகளில் கோடீஸ்வரர் ஆவாங்க, இந்த ராசிகள் வந்து பாதிப்படைவார்கள் அப்படின்ற மாதிரியும், சூரிய கிரகணத்துக்கு இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதையுமே நீங்கள் நம்ப தேவை கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து இந்த 2 கிரகணங்களுமே வந்து இந்தியாவிற்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இந்தியாவுக்கு தெரியவும் தெரியாது, தீட்டும் கிடையாது. அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி தெரியலைனாலும் வந்து சுயமனித வாழ்விலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்காது. வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துலேருந்து அடுத்த ஒரு 3 மாதம், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள ரொம்ப மைல்டு சேஞ்சஸ் தான் இருக்கும். நாடுகளை பெரிதாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த கிரகணத்தை பற்றி யாருமே பயந்துக்க வேண்டாம். அதை பற்றி பார்த்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா விலையேற்றம் அப்படின்றது. விலையேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, தங்கம் என்ற உலகம் வந்து மிகப்பெரிய ஒரு விலையை எட்ட போயிருது. வரக்கூடிய ஒரு டிசம்பர் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு விலையை எட்ட போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா கட்டுமான பொருட்களுடைய விலைகளும் வந்து அதிகப்படியாக இருக்கும். பொதுவாக அந்த கம்பி எல்லாம் போடுவாங்கல்ல, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை ஏற்ற போயிருது, ஏற்றம் நடைபெறவிருக்கிறது. வரக்கூட ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதனால ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கோல்டு மாதிரியான விஷயத்திற்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா நல்ல நேரமாக நல்ல திதியாக பார்த்து அதை வாங்கிக் கொள்வது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரமே இந்த ஒரு மாதமே நீங்கள் வாங்கிக்கிறது. மார்ச் மாதம் ஏதாவது பெரிய பிளான்ஸ் இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கு மேரேஜஸ் இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி பிளான் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பண்ணிக்கிறதும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஏதாவது பண்ணுறதும் அந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு 12 ராசிகளுக்குமே வந்து நம்ம வந்து லக்னங்களுக்கும் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையில் லக்னங்களுக்கும் இது பலன் தரக்கூடிய ஒரு வகையிலே தான் வந்து பார்த்திருக்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ரெமெடிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துலாம். இந்த ரெமெடிஸ் அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமே நீங்கள் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்குன்னு இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு ரெமெடிஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, என்னென்ன மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படி அந்த மாதிரியான விஷயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக அந்த ரெமெடிஸ் செஞ்சே ஆகுன்ற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து ராசிகளை பார்த்தீர்களால் தெரியும். உங்களுடைய ராசி வேறு லக்னம் வேறாக இருக்கும் பட்சத்திலே நீங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடியதையும் நீங்கள் எடுத்து அந்த ரெமெடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸ்ரீ சூக்தம் கேட்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ சூக்தம் நான் வந்து யூடியூப்லையும் போட்டிருக்கோம், முகநூலிலும் இருக்கிறது. அதோடைய லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பான முறையில் ஸ்ரீ சூக்தம் தினசரி காலை, மதியம், ஈவினிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம், அஷ்டோத்திரம் படிக்கிறது நல்லதுதான். அஷ்டகம் வந்து காலை, மதியம், ஈவினிங் அப்படின்றது 3 வேளை படித்து வருவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தினசரி ஒரு 80 முறையாவது மிருத்யுஞ்சய மந்திரம் எல்லாருமே சொல்லி வாருங்கள். மிருத்யுஞ்சய மந்திரம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பான முறையில் பார்த்து நீங்கள் அதை வந்து சொல்லிட்டு வரலாம் தெரியாதவர்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமைகளிலே மகாலட்சுமி சன்னதிக்கு போவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அனைவருக்குமே சனிக்கிழமைகளில் மகாலட்சுமி சன்னதிக்கு போவது, குறிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக உங்களுக்கு ரெமெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி நரசிம்மருடைய ஒரு சன்னதிக்கு போகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு போய் வேண்டுதல் செய்து கொண்டு உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பகிரக விளக்குக்கு நீங்கள் வந்து அந்த ப்ரீஸ்ட் கிட்ட வந்து நெய் ஏதாவது கொடுத்துடலாம், அல்லது நெய் விளக்குகள் அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நெய் விளக்குகள் ஏற்றி வைப்பது அப்படின்றது. அப்படி முடியாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தை வீட்டிலே வைத்து அவருக்கு தனியாக பரிகார விளக்காக நெய் விளக்குகள் ஏற்றி வைப்பது, ஒரு 3 விளக்காவது ஏற்றி வைப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் லட்சுமி நரசிம்மருக்கு நீங்கள் நெய் கொடுத்தாலும் சரி, அல்லது நெய் விளக்கு ஏற்றினாலும் சரி, கூடவே வந்து 1 or 2 வந்து ஒரு நல்லெண்ணெய் விளக்குகளும் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது இன்னும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பரிகார விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, எந்த ஒரு, அதாவது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பிற பெண்களிடத்திலே நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது,
வேண்டாத விஷயங்களை அவர்களிடம் வந்து அவர்கள் மனம் புண்படுபடி யாராக இருந்தாலுமே அவர்களை பேசாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் வந்து சனியுடன் சேருவது, செவ்வாய் வந்து இணைந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இது ஒரு அட்டகாசமான ஒரு பரிகார விஷயமாக இருக்கும். ஸோ அதில் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பற்றி பார்த்து விடலாம். மேஷராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு பீரியட்ல வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் வரும், நிறைய வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லலாம். நிறைய கனெக்ஷன்ஸ், அதாவது பிசினஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து உதவும்படியாக யாராவது ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கலாம், ஒரு கனெக்ஷன்ஸ் கிடைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் தீர்க்க முடியாத ஏதாவது சில விஷயங்கள் இருந்தாலும் அது தீர்க்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நடக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால புது கனெக்ஷன்ஸ் இருந்தால் அதை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கனெக்ஷன்ஸ் வந்ததுன்னா. அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மன நிம்மதி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் மேஷராசினர் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பலரும் வந்து இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயமாக அல்லது சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அல்லது வந்து மீடியாவில் இருக்காங்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டம் அவர்களை வந்து இருக்கக்கூடிய ஒரு படியிலிருந்து இன்னும் ஒரு 4-5 படிகள் வந்து அதிகப்படியாக கொண்டு போக செல்லக்கூடியது, பலருக்கும் தெரியும்படியான ஒரு விஷயமாக ஆக்க போவது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மனம் வந்து எப்பொழுதுமே குதூகலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கலாம். பண ரீதியான விஷயங்களுக்கு எதுவும் தடை இருக்காது. அதே சமயத்திலே நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ணுறதும் சரி, பண ரீதியாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்குமே முடிவெடுக்கும் முன்னர் ஒருவருக்கு 2 முறை யோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் நம்ம வந்து சில பேருக்கு ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லுக்ரேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை உடனே செய்கிற மாதிரியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வாங்குறதுக்கு உடனடியாகவே அவர்கள் வந்து பெரும் பொருள் செலவு கொடுத்து வாங்குற மாதிரியான விஷயமா இருக்கும். அது எல்லாமே வந்து அவர்கள் யோசித்து செய்வது அப்படிங்கிறது இந்த ஒரு டைம்ல வந்து நல்லது. ஏன்னா வந்து எக்ஸ்பென்சஸ் இந்த தடவை ஓவரா பண்ணோம்னா நம்ம பணம் வருது அப்படின்ற மாதிரியான ஓவரா பண்ணோம்னா வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே மேஷராசினர் அதில் சிறு சிறு பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வார்கள் பண ரீதியாக அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இருக்கு. அந்த இன்கம் வந்து இப்போ ரெகுலரா வரக்கூடிய ஒரு இன்கம் வந்து நீங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரத்தை நீங்கள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, அந்த இன்கம் வந்து நீங்க வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு ரெகுலராகவே மந்த்லி இந்த அளவுக்கு இன்கம் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை பிளான் பண்ணி அதுக்குண்டான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஈடுபடுவது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த டைம்ல இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் துலங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது எப்படின்னா 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம்னா 15 ரூபாய்க்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பர்டிகுலராக யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மெச்சூர்டு பீப்புளுக்கு ஒர்க் ஆகும். மெச்சூர்டு பீப்புள்னு சொல்றது நான் ஏஜ் வைஸ் சொல்றேன். அதாவது ஒரு 30 வயசுக்கு மேல சம்பாத்தியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு 25 வயசுக்கு மேலேயே சம்பாத்தியம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் சரி, அப் டு வந்து ஒரு 50-60 இயர்ஸ் வரைக்கும் இந்த வந்து தொட்டது துலங்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பண ரீதியாக அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு டைம்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து கெரியர் ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிலேட்டட்ல ஏதாவது ஒரு இடத்தை நம்ம வந்து அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொண்டிருந்தீங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு டைம்ல அதுக்கு உண்டான எஃபோர்ட்ஸ் நீங்க போடலாம். இந்த டைம்ல வந்து நீங்க எந்த ஒரு ப்ரொமோஷன் ஆகட்டும் அல்லது வந்து ப்ரொமோஷனுக்கு உண்டான ஒரு வேலைகளை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு டைம்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்குண்டான விஷயங்கள் நடப்பதுங்கிறது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய சுற்று வட்டாரம் அப்படின்னு அந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூடியிருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையிலே இருக்கிறார்கள், நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு, நம்ம இருக்கிற இடத்துலயே ஒரு பாசிட்டிவாக இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் பிளேஸ் கெரியர் ரிலேட்டட் விஷயங்கள்ல வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நார்மலாக ஏதாவது ஒரு பிரேக் ஆகிருக்கிற ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து திரும்பவும் வந்து சேர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு உழைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம் அதிகப்படியாகவே தேவை. அந்த உழைப்பு அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாகவே தேவை அப்படின்றது வந்து அதற்கு உண்டான பலன்களும் கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஒரு சில கிரக அமைப்பிலே வந்து நம்மளால அதிக உழைப்பு போட்டாலும் அதுக்கு உண்டான ஒரு பலன் வராது, ரொம்ப லேட்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் ரிஷபராசினருக்கு இந்த ஒரு நேர காலகட்டத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உழைப்புக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம், உழைப்பை போட்டால் மட்டுமே அதிகப்படியான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ரிஷபராசினருக்கு சொல்லலாம். மிதுனராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஒண்டர்ஃபுல் பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். உங்களை வந்து வீட்லையும் சரி
நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலோ அல்லது வந்து பிஸ்னஸ் பிளேஸில் இருந்தாலும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கெரியரில் இருந்தாலும் சரி, உங்களோட பாஸ் ஆகட்டும் அல்லது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அதர் பீப்புள், உங்களுடைய மனைவியோ கணவரோ யாராவது இருக்காங்க, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிளேஸில் உங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களை வந்து அடையாளம் கண்டு கொள்வார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். அடையாளம் கண்டு கொள்வார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு மிகச்சரியான நபர், உங்களிடையே வந்து நம்பகத்தகுந்த நபர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களை வந்து அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அனைவருமே. அந்த மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக வரதுனால உங்களுக்கு வந்து அந்த வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதே போல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து காலகட்டத்திலே நடக்கும். அதிகப்படியாக இருக்கும் இடத்தை விட்டு வெளியூருக்கோ அல்லது வந்து கொஞ்சம் தூர தேசத்தில் தூர தேசம் அந்த மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் ரொம்ப தூரமாக போய் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ அல்லது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, யாருக்காவது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாக அவர்கள் வந்து பண ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருந்தார்களா, இருக்கும் இடத்தை விட்டு ரொம்ப கொஞ்சம் தொலைவாக போய் அவர்கள் வந்து அந்த ஒரு செல்வத்தை ஈட்டி வருவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு டைம் சொல்லலாம். கெரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயமோ அல்லது பிஸ்னஸ்லையும் வந்து பார்த்தோம்னா வெளியூரில் போயிட்டோ நாட்டில் போயிட்டோ உங்களுக்கு வந்து அதன் மூலமாக ஈவன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ அல்லது வந்து ஆன்லைன் மூலமாகவோ கூட உங்களுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த ஒரு டைமில் வந்து மிதுன ராசியினரை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளே நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா மற்றவங்களாம் நம்பினாலும் நம்ம மேலே நமக்கு வந்து ஒரு கேள்வி ஏதாவது ஒரு சில பேருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் விலகி நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மளால எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெற முடியும், நமக்கு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து கேப்பபிளான பர்சன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயம், தன்னம்பிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசியினருக்கு இருக்கு. கடகராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது ரிலேஷன்ஷிப்லையோ அல்லது கெரியர்லையோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இது வரைக்கும் மறைத்து வைத்திருந்தீர்கள், பிறருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி, பப்ளிக்கு தெரியக்கூடாது, அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த கெரியர் ரிலேட்டட்னா ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக இதை சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாத ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்லேயே வந்து பார்த்தோம்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து இவங்க கூட பழகாத அவங்க கூட பழகாதனால வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வந்து பழகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரத்த சொந்தத்தை விட்டு விலக முடியாத ஒரு தன்மையாக இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரியான எந்த ஒரு சீக்ரெட்ஸ் நீங்கள் வைத்திருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு 24 டேஸில் வந்து பிறருக்கு தெரிய வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளது. ஸோ அது வந்து வேண்டாத ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அந்த ஒரு விஷயத்திற்கு உண்டான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்திடலாம். காரணம் என்னன்னா, அது மாதிரியான விஷயங்கள் தெரிவதனால் வீட்டிற்குள் ஒரு சத்தம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். புதுசாக இந்த மாதிரியான ஒரு பீரியட்ல வந்து மேரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யாராவது எடுத்தீங்கன்னா அதனால வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், புது ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனாலையும் சில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், கெரியர் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், அல்லது நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு பீரியட் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது நாம் யார், நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில எப்படி போக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி நம்ம வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அது மாதிரியாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே கடகராசினர் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வந்து வீட்டில் வந்து கணவருடையோ அல்லது மனைவியோடையோ அல்லது வந்து ஆப்போசிட் ஜெண்டர், இப்போ வந்து மேலாக இருந்தால் வந்து ஃபீமேல் மூலமாகவோ அல்லது ஃபீமேல்ஸாக இருந்தால் மேல்ஸ் மூலமாகவோ வந்து பார்த்தோம்னா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வேண்டாத விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. வேண்டாத விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸோ சண்டை சச்சரவோ அந்த மாதிரியான விஷயமாக கூட எடுத்துக்கலாம். இது வந்து அவரவர்களுடைய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எப்படி அவர்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதே மாதிரி வந்து இதில் இன்னொரு விஷயம், பொதுவாக வந்து பண ரீதியான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம்ல, இங்கே அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வரவே வராது, இந்த இடத்துல இருந்தெல்லாம் நான் எதிரே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்து வச்ச பணம் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் வரவுக்குண்டான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக உள்ளது. அதனால அது ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்டாக நம்ம வந்து கடகராசினர் சொல்லலாம். சிம்மராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், அல்லது வந்து வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், அவங்க மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த ஒரு 24 டேஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். அதே போல வந்து அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 15ஆம் தேதிக்கு மேல அவங்களோட ஒத்துழைப்பு எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லலாம். மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல வாட் எவர் இட் இஸ், இன்னும் ஒரு 15 டேஸ் தான் இருக்கு, மார்ச் 15க்கு அப்புறம் ஒரு 15 டேஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சிம்மராசினர் அந்த ஒரு 15 டேஸ்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தின் மூலமாக பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு
ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது அவங்க லைஃப்ல வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இது வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து கெரியர் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருமே உங்களை ஒரு அப்ரிஷியேட் பண்றது, என்கரேஜ் பண்றது வந்து உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு நபர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இதர் வந்து நம்ம ஸ்பௌஸா இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய விஷயமாகவோ, அல்லது வந்து நண்பர்களோ யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து சாதாரணமான ஒரு விஷயம், சிம்மராசினர் வந்து சாதாரணமான ஒரு விஷயத்தையும் வந்து மிகவும் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டைம்ல வந்து எடுத்துட்டு போக முடியும். அதனால நல்ல ஒரு பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புது புது ஐடியாஸ் உங்களுக்கே தோன்றக்கூடும். நிறைய ஐடியாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்ல வந்து ஈவன் வந்து வீட்டு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், அல்லது பிசினஸ் அல்லது கெரியர் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே வந்து புது புது ஐடியாஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தோன்றக்கூடும். ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு வந்து நியூ ஐடியாஸ் இருக்கும். எப்படி எப்படி வந்து அவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புதிய ஒரு பிகினிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லா விஷயத்திலுமே ரிலேஷன்ஷிப்லையும் சரி, ஃபினான்ஷியலையும் சரி, புதிய பிகினிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையிலே தோன்றக்கூடும். அந்த மாதிரியான வரக்கூடும். அந்த மாதிரியான வரக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தான் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டைம்ல வந்து கண்டிப்பான முறையிலே கடன் வாங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து தவிர்க்கணும். கடன் வாங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன ஏதாவது உபாதைகள் இருந்தாலும் அந்த உபாதைகளுக்கு வந்து நீங்கள் உடனடியாகவே ஏதாவது ஒரு மருத்துவரை அணுகியோ, அல்லது வந்து வீட்டிலேயே நீங்கள் வந்து ஏதாவது வீட்டு மருத்துவம் பார்த்துக் கொள்வதாக இருந்தாலோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஒரு டைமில் வந்து நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது. இப்போ அந்த கடன் ரீதியாக ஏதாவது ஒரு தொல்லைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பண ரீதியான விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு நிலை அடையுமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சுமாரான நிலையை தான் அடையும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். ஆனால் இதே இன்னொரு விஷயம் இதில் வந்து பார்க்கணும். முக்கியமாக ஈவன் இப்போ இந்த கடன் தொல்லைகள் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வந்து தொல்லை பண்ணுறாங்க ரொம்ப இந்த கடன் கேட்டு ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு ஆகட்டும், அல்லது வந்து நீங்கள் வெளியிலேருந்து அங்கே வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரியான விஷயமாக யாராவது வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் சமாளிக்க கூடிய ஒரு திறன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் மன திடம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த ஒரு டைம்ல வந்து கன்னிராசினருக்கு கண்டிப்பான முறையில் வரக்கூடும். அவங்க வந்து தைரியமா இந்த டைம்ல வந்து இறங்கி அவங்க பண்ணாங்கன்னா எந்த மாதிரியான ஒரு எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாம் வந்து இந்த பண ரீதியாக மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எதிரிகளுக்காக அவங்க வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் இந்த டைம்ல அவங்க வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கோர்ட் ரிலேட்டட் விஷயங்களாகவும் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயம் பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண்டிங் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த டைம்ல நீங்க முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனி கைண்ட் ஆஃப் பெண்டிங் இஷ்யூஸ் இருந்ததுனாலுமே வந்து அது ரொம்ப சிரமப்பட்டு ஒருத்தர்கிட்ட போராடி பண்ண வேண்டியிருக்கும்னா அந்த போராடக்கூடிய ஒரு தருணத்தை வந்து இந்த டைம்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பான முறையில் கன்னிராசினருக்கு அது வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். துளாராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். கெரியர்லையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்லையும் சரி, எல்லா விஷயத்துலையுமே சரி நிறைய உங்களை வந்து அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், நீங்கள் உங்களுடைய உண்மையான தன்மை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வந்து துளாராசினருக்கு வந்து சொல்லலாம். நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த டைமில். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்லலாம். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். புதிதான விஷயங்கள், ஒரு நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், படிப்பினை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். படிப்பினை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. இதை நோக்கினா இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிருக்கவே கூடாது, இது உனக்கு படிப்பினையாக போயிடுச்சுன்னு. அப்படி இல்லை. படிப்பினை அப்படின்ற மாதிரியான விஷயங்கிறது நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த நாலேஜ் அப்படின்றது வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி புது புது வெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வெஞ்சர்ஸாக இருந்தாலுமே அதனால் நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பான முறையில் பண ரீதியான விஷயங்களுக்கு எந்த ஒரு கவலையும் நீங்கள் பட தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரியோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு அரசு ரீதியான ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, படிப்புக்கு இது எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் அந்த டைம் எல்லாமே அது எல்லாத்தையுமே வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பெரிய டிசிஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தகுந்த ஏதாவது ஜோதிடம் காட்டி உங்களுடைய டைமும் வந்து பர்டிகுலராக உங்களுடைய பர்த் டைம் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அது மூலமாக உங்களுக்கு வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்திலெல்லாம் வந்து ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பொதுவாக எல்லாருக்குமே இது வந்து நாட் ஓன்லி ஃபார் துளாராசி, எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ராசி பலனை மட்டுமே பார்த்து கொண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து எடுக்கக்கூடாது. லவ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாமே வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த டைமில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றது, ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் தள்ளி போகிறது, பண ரீதியான பிரச்சனை இருக்குது தள்ளி போகிறதுனா அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த ஒரு டைமுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, மேரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எதுவும் தடைகள் வராது. பர்டிகுலரி அகைன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் சொல்லும்போதே வந்து ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இதை வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாகவே எந்த ஒரு கல்யாணமாக இருந்தாலும் அதை வந்து மேரேஜ் வந்து நீங்கள் வந்து அவங்களோட கம்பேட்டிபிலிட்டி அப்படின்ற சார்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். வெறும் வந்து ஒரு 10 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் வரவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா டிவோர்ஸ் கேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வந்து சொல்லுவாங்க. டிவோர்ஸ் வந்து பாதியில் நிற்கிது, கொடுக்க மாட்டேன்றாங்க, நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வரவர்கள் எல்லாமே வந்து நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வியை வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கலையா அப்படின்றது. ஜாதகம் 10 பொருத்தம் பார்த்தோம், 10 பொருத்தம் பார்த்தோம். ஒரு சில பேர் ஈவன் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே பார்த்து அந்த 10 பொருத்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு செய்து விடுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பான முறையில். விருச்சிக ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா இருக்கக்கூடிய வீட்டை விட்டு நம்ம வந்து வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் பல பேருக்கு வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படிப்புக்காகவோ அல்லது வந்து வேலைக்காகவோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை விட்டு அதை பர்டிகுலராக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸை விட்டுட்டு நம்ம வெளியில் போகிறது, அல்லது வந்து ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒய்ஃபை விட்டுட்டு நம்ம வந்து போகிறது, ஹஸ்பண்ட் விட்டு நம்ம வந்து வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு குறுகிய காலத்திற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இது பண்ணலாம். இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த டைமில் அப்படி அந்த குறுகிய காலத்துக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த டைமில் வந்துருச்சு, அதை வந்ததையே நீங்கள் நீட்டிக்க விரும்புகிறீர்கள் என்றாலும் அது மாதிரியான ஒரு சான்சஸ் வந்து இந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு விருச்சிக ராசினருக்கு அது மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாகவே நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு புது வீடு வாங்குறதோ அல்லது வீடு வாங்குறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்வதோ அல்லது வாகனங்கள் வாங்குவதோ அந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாகனங்களால் உங்களுக்கு நன்மையும் வந்து சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதனால அதுக்கு ரிலேட்டடா நீங்க எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. ஏமாற்றப்படலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து ஏதாவது ஒரு வீடு வந்து தப்பான முறையில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து வித்துட்டாங்க அப்படின்னாலோ, அல்லது வந்து வாகனத்தை அந்த மாதிரி ஏதாவது பழைய வாகனம் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமோ, அல்லது வந்து வாகனத்தை வந்து நம்ம வந்து தவறாக புது வாகனமே இருந்தாலும் வந்து அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து நம்ம வந்து தவறான ஒரு வாகனத்தை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ, அல்லது வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது ஒரு டெத் நடந்த வீடாகவோ, டெத் இன் சென்ஸ் பார்த்தோம்னா அகால மரணம் சொல்றேன். டெத் நடந்த வீடு எல்லார் வீட்லையுமே இருக்கும். அகால மரணங்கள் ஏதாவது நடந்த ஒரு வீடாகவோ, அல்லது வந்து துர்மரணங்கள் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த வீடாகவோ, அதுக்குள்ள போறதோ, அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இருக்கிற வீட்டில் வந்து அவங்க இருந்தவர்கள் வந்து மிக மிக ஒரு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில போயிருப்பாங்க. அந்த வீட்டை நம்ம வாங்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும். அதனால அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாஸ்து அப்படின்றதே எனர்ஜி தான். அப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் வந்து விட்டது. அதனால வந்து யாருமே வந்து பார்த்தோம்னா வாஸ்துன்றது சும்மா அது என்ன எழுதி வச்சிருக்காங்களோ அந்த விஷயத்தையே அரைகுறையாக தெரிந்து கொண்டு நிறைய பேர் அது மாதிரியான விஷயமாக சொல்றாங்க. அந்த பஞ்சபூத சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் தான் வாஸ்து அப்படின்றது. அதுல வந்து எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து ஒவ்வொரு வீட்லையுமே நம்ம எங்க போகும்போதுமே அதை நம்ம சரியாக வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலையோ அல்லது அந்த கஷ்டத்தை விட்டு நம்ம வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோ கண்டிப்பாகவே வரும்னு வச்சுக்கோங்களேன். பிசினஸ் கரியர் எல்லாமே நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப திடீர்னு ஏதாவது சடன் கெயின்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள், புதிதாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தானா அதெல்லாம் விட்டு வெளியில வந்துட்டு வேற ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதாகட்டும், அல்லது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர்கள் மனம் மாறி அவர்கள் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நல்ல ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் விருச்சிக ராசினருக்கு எதிர்பார்க்கலாம். தனுசு ராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சகோதர சகோதரிகளாலோ அல்லது உங்களுடைய வாதத்திறனாலோ, வாதத்திறன் அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்துக்கலாம். நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க, ஏதாவது ஒரு பொருளை விற்கிறீர்கள், ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தினால் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயத்தினாலெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு மாதத்திலே அதிகப்படியாக செல்வம் வந்து சேரக்கூடிய ஒரு விஷயமாகவும் நிறைய ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் இந்த ஒரு டைம்ல வந்து தனுசு ராசினருக்கு கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். அதே போல் சகோதர சகோதரிகளால் யார்ட்டையாவது நீங்க வந்து பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் எல்லாமே இந்த ஒரு டைம்ல வந்து சேரும். அதனால தைரியமா நம்ம வந்து ஏதாவது அவர்களுக்கு வந்து நம்ம கேட்டு வைத்திருந்தோம் என்றால் அவர்களுக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோம் பணம் வராத பணம் அப்படின்வாங்கல்ல, நிறைய பேர் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து அதை கொடுக்காம ரொம்ப டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த டைம்ல கேட்டு ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் கண்டிப்பான முறையிலே நம்ம வந்து இந்த டைம்ல வாங்கலாம். ரொம்ப ஒரு பிளசன்ட் மூட்ல இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களா ஒரு ரொமான்டிக்கா அவங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு அன்பை காதலை இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தாத தன்மையாக நீங்கள் வந்து கணவரிடமோ மனைவிடமோ இருந்தீர்களா அந்த டைம் அதெல்லாம் மாறி இந்த டைம்ல வந்து ரொம்ப அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீல் அப்படின்ற விஷயம் வந்து அதிகப்படியாகவே இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நடத்தை ஓவராலாவே உங்களுடைய நடத்தை அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், ஒரு பாசிட்டிவ் லெவல் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பலரும் உங்களை வந்து அந்த ஒரு தேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க உங்களை வந்து பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பலன்கள் எந்த ஒரு இடத்துல போனாலும் அந்த தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த சோஷியல் மீடியா அல்லது மீடியா ஏதாவது வந்து டிபேட்ல கலந்துக்குவாங்கல்ல உங்களுக்கு ஈவினிங் டைம்ல நியூஸ்ல போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய யாராவது நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே அவங்க பண்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க ஏதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகட்டும் அல்லது மீடியா மூலமா அவங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிப்பது அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தனுசு ராசினருக்கு எதிர்பார்க்கலாம்.
மகர ராசி மகர ராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பர்டிகுலராக ஃபினான்ஸில் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபினான்ஸில் அப்படின்னு சொல்லும்போது அதிகப்படியாக ஒரு செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை இந்த ஒரு டைமில் பீரியடில் வந்து அவர்களுடைய சுயஜாதகம் வந்து சுட்டி காட்டினால் கண்டிப்பான முறையில் நார்மலாக இருக்கிறத விட இப்போ நம்ம வந்து சொல்கிற விஷயம் விட அதிகப்படியாகவே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மகர ராசினை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புது புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதை நோக்கி செல்கிறீர்களோ அதை நோக்கி, அந்த ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுக்கு புது புதுவான வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம வந்து திடீர்னு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாத விஷயத்துலேருந்து எப்பவுமே வாய்ப்பு வராது. அது எந்த ஒரு கிரகநிலைகள் காலகட்டங்கள் எப்படி இருந்தாலுமே நான் வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மனம் நாடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுக்கு வந்து புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். அகைன் வந்து மகர ராசி இருக்கும் வந்து தொட்டது உலங்கக்கூடிய காலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும், எதுவாக இருந்தாலுமே வந்து அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ப்ரொவைடட் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மகர ராசினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. சனியோட ராசி இல்லையா? ஸோ ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஒரு ஹார்ட் ஒர்க் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அவர்கள் வந்து உழைப்புக்கு தயங்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறீர்கள். ஸோ அதை கண்டினியூ பண்ணாமல் இப்போ நம்ம இது எல்லாமே வருமே அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுக்கு பீரியட் ரொம்ப நல்லா இருக்கா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதனால வந்து நம்ம வந்து அந்த ஒரு லெத்தார்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து ஒரு சோம்பலை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்னால் வீட்டில் மனைவியோ அல்லது கணவரையோ அல்லது வந்து பேரண்ட்ஸையோ அவங்ககிட்டயோ வந்து உங்களுக்கு நம்ப தகுந்த, அதாவது நம்ப தகுந்த அப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஸ்பௌஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து நம்ப தகுந்தவர்கள் தான். அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய ஒரு அட்வைஸ், அந்த நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு ஐடியில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய கொலீக் கிட்ட தான் நீங்கள் வந்து கேட்கணும், இல்லைன்னா உங்கள் பாஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரியோ, அது அதில் சிறந்த நபர்கள்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து மனைவி எடுத்தோ கணவன் எடுத்தோ அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால பர்டிகுலராக நம்ப தகுந்த நபர்கள் யார் இருக்கிறார்களோ, அவர்கள் ஞானவான்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் அவர்களிடம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்னால், நீங்கள் கெரியர் சேஞ்ச் ஆகட்டும், பிஸ்னஸில் ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அல்லது வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கனாலும், அது வந்து நம்ப தகுந்த நபரிடம் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பான முறையிலே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதனால நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கடன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அடைத்து விட முடியும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி கண்டிப்பான முறையிலே செய்யுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடன் அடைக்கக்கூடிய ஒரு முயற்சிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கும்பராசி கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுடைய சகோதரர்கள் அல்லது வந்து அப்பா, பர்டிகுலராக அப்பா அப்படின்றது அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் குரு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவார்ல, அந்த குருமார்கள் எடுத்துருந்ததுலாம் இவங்க கிட்ட இருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியா, அல்லது வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். செய்தின்றதை விட ஒரு கைடன்ஸ், உங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 3 நபர்களில் வந்து இந்த 3 கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் நீங்க நம்புறீங்களோ கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்கள போய் பார்த்துட்டு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவர்களிடம் தெரிவித்து அதற்குண்டான கைடன்ஸ் நீங்க பெற்றுக்கொள்வது, இந்த டைம்ல இவங்களுடைய ஒரு கைடன்ஸ் கிடைச்சதுன்னா நமக்கு கண்டிப்பான முறையிலே நல்ல நிலையிலே நம்மளுடைய எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது போகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். சித்தர் சமாதிகளாகட்டும் அல்லது குருமார்களை போய் சந்திப்பதாகட்டும் அல்லது குருமார்களுடைய ஒரு கோயில்களுக்கு போவதாகட்டும், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் இந்த டைம்ல செய்யறது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அப்பாவுக்கு வந்து நம்மளால ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க முடியும், அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அல்லது அவருக்கு மனம் ஒரு சந்தோஷப்படும்படியான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஒரு டைம்ல எல்லாம் செஞ்சுக்கிறது அப்படின்றது அவர்களுடைய பரிபூர்ண ஆசையை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கும்பராசினை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஹை லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும், அதாவது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நார்மலா ஒரு மீடியம் லெவல் கார் வச்சுக்கிட்டு இருக்கவங்க பார்த்தோம்னா ஒரு BMW வாங்கலாம் அல்லது வந்து பென்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வந்து அடுத்தடுத்த ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஒரு உந்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்கு. நம்ம வந்து அகலக்கால் வைத்தோம் என்றால் இந்த பீரியட் நல்லா இருக்கு அப்படின்ற காரணத்தினாலே அகலக்கால் வைத்தோம் என்றால் கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான பலனை நம்ம வந்து வருங்காலங்களிலே அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஜென்ரலாகவே வந்து பார்த்தோம்னா சில பேர்லாம் வந்து ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க, அந்த பந்தா விடுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியட் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கும்பராசினை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஹம்பிள்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே வந்து மகர ராசினராகட்டும் கும்பராசினராகட்டும் 2 பேருக்குமே அந்த ஹம்பிள்னஸ் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஹம்பிள்னஸ் எப்போ போகுதோ இந்த 2 ராசிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு எய்ம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எய்ம் அப்படின்றத ஒரு வச்சுட்டு அந்த ஒரு எய்மை வந்து நீங்கள் வந்து அடைந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் அதுக்குண்டான ஒரு முடிவுகளையும் அதுக்குண்டான ஒரு முயற்சிகளையும் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஃபினான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும்.
மீனராசினர் மீனராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு சடன் எக்ஸ்பென்சஸ் வந்து எங்கிருந்து பணம் வருது எங்கிருந்து போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக பெரும்பாலான ஒரு மீனராசினருக்கு சொல்லலாம். அது மாதிரியாக வந்து பார்த்தோம்னா பணம் வந்து கண்ணாபின்னான செலவாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். கண்ணாபின்னு செலவாகும்னா நம்ம வந்து சில டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சுபவிரயம்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் வந்து சுபமாக போகும், அல்லது நம்ம இங்கே ஏதாவது வாங்கி நம்ம வந்து சுபமாக நம்ம வந்து கல்யாணமோ அல்லது ஏதாவது ஒரு விஷயமோ பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த மீனராசினருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து விரயம் எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயமா கடன் வாங்கி கூட வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு டைம்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மீனராசினருக்கு பர்டிகுலராக ஆஃப்டர் 15 வந்து பார்த்தோம்னா உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயமோ கூட சில மீனராசினருக்கு வரலாம். அதனால அந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் இப்போதே வந்து 15th அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும். ஸோ அதனால அதுக்கு இப்போவே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு வாரத்திலேயே அதுக்கு உண்டான ஒரு என்னென்ன விஷயங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் தவிர்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிவெடுத்து விடுவது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தினால் அதிகப்படியாக செலவு அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீச்ச நபர்கள்னு சொல்லுவாங்க. இந்த நீச்ச நபர்கள்ங்கிறது வந்து ஜாதியை பேஸ் பண்ணி கிடையாது, அவர்களுடைய எண்ணத்தை பேஸ் பண்ணி அந்த மாதிரியான எண்ணம் நீச்சமான எண்ணத்தை உடைய நபர்களுடைய ஒரு சேர்க்கை அவங்க உங்களை தேடி வந்து சேர்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து மீனராசினருக்கு நிறைய மீனராசினருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதனால அது மாதிரியான ஒரு நீச்ச நபர் பர்டிகுலராக ஆப்போசிட் ஜெண்டர், ஸோ அது மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு டைமில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது. அந்த மாதிரியான நபர்களின் சேர்க்கையெல்லாம் நம்மளுடைய ஒரு பேரும் புகழும் வந்து களங்கம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்த டைமில் இருக்கும். அதனால ஜாக்கிரதையாக இருங்க அந்த ஒரு விஷயத்தில். அதனால ஏதாவது ஒரு இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கலாம். வேண்டாத ஒரு நீச்ச நபர்களுடைய புதுசாக வந்து சேரல ஆல்ரெடி இருக்காங்க, அவங்களே ஒரு நீச்சமான எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நீச்சமான ஒரு செயல்களை கொண்டவர்களாக கூடியவராக இருக்காங்கன்னா அதன் மூலமாக கூட நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இந்த ஒரு மந்த் யாராவது வேண்டாத ஒரு நபர்னால நமக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. அதனால் அந்த ஒரு விஷயத்துமாக நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் முன்னால் சொன்ன இந்த கோயில்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்ன இந்த ஒரு விஷயத்தை அனைத்தையுமே மீனராசினர் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு விட்டுறாதீங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் செய்து வந்தீர்கள்னா நான் சொன்ன மாதிரியான அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, ஒரு ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, அல்லது வந்து விபத்து, வாகன விபத்து, அல்லது வந்து வீட்டில் வந்து ஒரு ஏதாவது ஃபயர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்டிப்பான முறையில் தவிர்க்க முடியும். நமசிவாய.